பொய் அண்ணாமலை முன்னாள் தலைவர். இப்ப என்ன பதவியில் இருக்காரு அவரு? எந்த பதவியிலும் இல்ல, பாஜக சார்பாக பேசுகிறார். சார், ஒரு தேசிய குழு உறுப்பினர், அவ்வளவுதான் அவரோட ஸ்டேட்டஸ். இன்னைக்கு ஒரு தேசிய குழு உறுப்பினர், அவ்வளவுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 15 தேசிய குழு உறுப்பினர் இருக்காருன்னா அந்த 15 பேர் மீடியா முன்னாடி வந்து பேசுற விஷயத்துக்கெல்லாம் அதிமுக ஆன்சர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. வி ஹாவ் டைரக்ட் கான்டாக்ட் வித் டெல்லி. அவங்க பேசுறாங்களா, அதுக்கு எங்க தலைவர்கள் எப்படி பதில் சொல்லணுமோ சொல்லிப்பாங்க. அண்ணாமலை மாதிரி இந்த மீடியா அட்டென்ஷனை நான் வாங்கணும், லைட்டை என் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுன்னு தெரிகின்ற நபர்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது தகுதியா இருக்குமான்னு சொல்ல எனக்கு அந்த கட்சியோட ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, அந்த பதில தான் அவர் வந்து மீடியால பேசுறாருன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? யார் மூத்த? அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் அவர். சார், முதல் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் கட்சிக்காக அவர் சார்ந்திருக்கிற கட்சிக்காக பேசுறாரா மீடியா முன்னாடி? தான் வந்து ஒரு பெரிய தலைவர், தமிழ்நாட்டுல எதிர்காலத்துல நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணுங்கிற ஒரு பின்னாடி வச்சிருக்க ஒரு அஜெண்டானால பேசுறாரான்றத முதல் மீடியா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும் இல்லையா மேம்? அன்னைக்கு அண்ணாமலை தலைவரா இருந்தாரு, நீங்க எல்லாம் உங்க கேமரால அவர் பின்னாடி போச்சுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சீப்பான கண்டென்ட் கொடுப்பாரு அவர். சீப்பான கண்டென்ட். அவர் எப்பயுமே மக்கள்கிட்ட எஜுகேட்டிவா பொலிட்டிக்கலா எதையும் பேச மாட்டார். சீப் கண்டென்ட் கொடுப்பாரு. யாரை பத்தியாவது தப்பா பேசுவாரு, எதையாவது ஒன்று பேசுவாரு. திமுக ஊழல் பண்ணுதும் பாரு, ஐயோ அதை போய் கோர்ட்ல கேஸ் போடுங்க மேன்னா போட மாட்டாரு.